வணக்கம் நேத்திரா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இரண்டாவது பகுதியின் இரண்டாவது அம்சம் வந்திருக்கின்றோம். விசேட நேர்காணல் பகுதி. நாங்கள் எப்பொழுதுமே சொல்வது வழக்கம், என்னதான் தொழில் செய்தாலும் உங்களுக்கென்று சுயமாக ஒரு தொழில் இருந்தால் அது உங்களை எப்பொழுதும் பாதுகாக்கும், உங்களுக்கு வருமானத்தை பெற்றுக் கொடுக்கும். அதே போல் மனம் சார்ந்து உங்களுடைய உளவியல் சார்ந்து மகிழ்ச்சியாக இருப்பதற்கு ஒரு சுய தொழில் உங்களுக்கு கை கொடுக்கும் என்பது தெரிந்த விடயமாக இருக்கின்றது. அந்த வகையில் இன்றைய தினம் கலையகம் வந்திருக்கின்றார் முன்னா அழகு கலை நிலையத்தின் நிர்வாக ஒருங்கிணைப்பாளர் பாத்திமா ரெஹானா அவர்கள் கலையகம் வந்திருக்கின்றார். வணக்கம். ஆமாம், இன்று இந்த அழகு கலை தொடர்பில் பல்வேறு விடயங்கள் பேச போகின்றோம். பல்வேறு விடயங்கள், உங்களுடைய முன்னா அழகு கலை நிலையத்தினால் பல்வேறு சேவைகளும் வழங்கப்படுகிறது. முதலில் என்னென்ன சேவைகளை இந்த முன்னா அழகு கலை நிலையம் வழங்குகிறது, அதிலிருந்து ஆரம்பிக்கலாம். முன்னா அழகுக்கலை நிலையம் என்று சொல்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஸ்கில் பேஸ்டான ஒரு அகாடமி உண்டு. இது வந்துட்டு 2016ஆம் ஆண்டு மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஏறாவூரில் தான் ஆரம்பிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேலாக வந்துட்டு நாங்கள் இந்த அகாடமியை செஞ்சு கொண்டிருக்கிறோம். இந்த முன்னா அகாடமியின் டைரக்டர் மிஸ்ஸஸ் முனாஃபிரா ரிஸ்வான். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரம்ப காலத்துலேருந்து ஸ்டார்ட்ல இருந்து நாங்கள் செஞ்சது வந்துட்டு தையலுக்குரிய விஷயங்கள் தான் செஞ்சு கொண்டிருந்தோம். இது நாங்கள் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணினது வந்துட்டு என்னென்னு சொன்னால், ஒரு வறுமை கோட்டுக்குள்ளே இருக்கிற பெண்கள், அதே மாதிரி கணவனை இழந்த விதவைகள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், அதே மாதிரி தகப்பன் இல்லாத பெண் குழந்தைகள், இவங்களுக்கு வந்துட்டு ஒரு சர்வீஸாக இதை செய்யணும் என்ற நோக்கத்தில் தான் நாங்கள் இதை ஆரம்பித்த ஃபர்ஸ்ட் ரீசன் அதுதான். அதுக்கு பிறகு தான் நாங்கள் அதை ஆரம்பித்து முதலாவது செஞ்ச ஸ்கில் கேட்டகரி வந்துட்டு தையல் துறை. அதுக்கு பிறகு சிறிது காலம் அதை ரன் பண்ணி கொண்டு வந்ததுக்கு பிறகு கேக் ஐசிங் செய்கிறது, பியூட்டிஷியன் செய்கிறது, அப்படியான சில ஸ்கில்ஸை வந்துட்டு நாங்கள் ஆட் பண்ணி கொண்டு கொண்டிருக்கோம். கிட்டத்தட்ட இந்த 10 வருட இந்த காலப்பகுதிக்குள்ளே கிட்டத்தட்ட 5000 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேலே எங்களோட அகாடமியில் வந்துட்டு படித்து வெளியாகிருக்கிறாங்க. அவங்க இன்றைக்கி வந்துட்டு தானாகவே வந்துட்டு அதை ஒரு பிஸ்னஸாகவும் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஃபாரின்லையும் வந்துட்டு அதை ஒரு பிஸ்னஸாக செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இதுதான் எங்களோட அகாடமியுடைய வளர்ச்சி கட்டம். இதுதான். இப்போது முன்னா அழகுக்கலை நிலையத்தில் இப்பொழுது என்னென்ன தொழில்துறைகள், என்னென்ன சேவைகள் இருக்கின்றன? முன்னா அழகுக்கலை இப்போ வந்துட்டு என்னன்னு சொன்னால் தையல் துறை, அதே மாதிரி பியூட்டிஷியன், கேக் ஐசிங் மேக் பண்ணுறது, அதே மாதிரி மெஹந்தி, அப்படியான ஸ்கில்லை தான் நாங்கள் ஃபுல்லாக ப்ரொவைட் பண்ணி கொண்டிருக்கிறோம். என்ன சொன்னால் இது வந்துட்டு வெறும் எடியூகேஷன் மட்டும் இல்லாமல் இது வந்துட்டு ஒரு தொழில். ஸோ இவங்க பெண்கள் வந்துட்டு வீட்டில் வந்துட்டு தானாகவே வந்துட்டு அவங்க அதை ஒரு தொழிலாக செய்யணும்ன்றதுக்காண்டி தான் இந்த ஸ்கில் பேஸ்டை வந்துட்டு நாங்கள் செய்கிறதுக்கான காரணம். இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று வரலாம். தான் ஒரு தொழிலாக, ஒரு எதிர்காலத்தில் ஒரு தொழில்துறையாக இதை மேற்கொள்வதற்கு இவ்வாறான ஒரு பயிற்சியை மேற்கொண்டால் சிறப்பானதாக அமையும் என்று. ஆனால் கிழக்கு, பொதுவாக கிழக்கு என்றாலும் கூட வறுமை பிடியில் இருந்த ஒரு பகுதியாகவே இன்னும் இருக்கிறது, சில பிரதேசங்கள் இருக்கின்றன. அவ்வாறானவர்கள் இந்த தொழில்துறையை தீர்வதற்கு என்னென்ன தகுதி அடிப்படையில் கல்வி தகமை எதுவும் பார்க்கப்படுகிறதா, அல்லது ஒவ்வொரு துறைக்கு இந்தந்த தகமைகள் தேவைப்படுகிறதா? இல்லை, அப்படி ஒரு தகைமையை யாருக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இன்னைக்கும் நிறைய பேர் வந்துட்டு இதை வந்துட்டு வீட்டில் வந்துட்டு செய்கிறாங்க. பட் இலைமறைக்காயத்தான் அவங்களோட சில விஷயங்கள் இருக்குது, யாருக்குமே தெரியாது. வீட்டில் வந்துட்டு அதோட தொழிலாக செஞ்சு கொண்டிருக்காங்க. அதான் அவங்களுக்கு நாங்கள் எந்த விதமான ஒரு எடியூகேஷனல் குவாலிஃபிகேஷனையும் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண இல்லை. அவங்களுக்கு தெரிஞ்சது வந்துட்டு அவங்க இப்போ செய்கிற அந்த ஸ்கில்லை வந்துட்டு அவங்க சரியாக செய்யக்கூடியவங்களா இருக்கணும். அதைத்தான் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அப்படி ஏதாவது தெரிந்திருந்தாலும் சரி அல்லது தெரியாவிட்டாலும் சரி உங்களை நாடினால் நாங்கள் ஃபுல்லாக அவங்கள வந்துட்டு ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணுறோம். ட்ரெயின் பண்ணி இப்போ அவங்கள வந்துட்டு இப்போ எப்படி தானே ஒரு நோட்ஸாக ஒரு எடியூகேஷனாக நாங்கள் அதை கொடுக்கல, ஃபுல்லாக அவங்கள ப்ராக்டிக்கல் வைஸாக ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணுறோம். இப்போ அவங்க வந்துட்டு அதை ஒரு தொழிலாக அவங்க செய்யணும், அடுத்த ஸ்டெப்புக்கு அவங்க போகணும், அவங்களுக்குன்னு ஒரு வருமானம், அவங்களுக்குன்னு ஒரு தொழிலை அவங்க ஏற்படுத்தி கொள்ளணும் எடுத்துக்காக வேண்டி அதை நாங்கள் அவங்களுக்கு ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணுறோம். சரி, இப்போ இந்த 10 வருட காலத்தில் 5000த்திற்கும் மேற்பட்ட தொழில் முனைவாளர்களை நீங்கள் சமூகத்திற்காக தந்திருக்கின்றீர்கள். இப்பொழுது கேள்விப்பட்டோம் ஒரு சாதனை, உலக சாதனை முயற்சியில் அது எதனுடன் தொடர்புபட்டது, எந்த வகையில் அது வருகிறது உள்ளே?
என்னென்னு சொன்னால் இது வந்துட்டு இன்டர்நேஷ்னல் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஸ்கில் காம்படிஷன் என்ற ஒரு டைட்டிலில் தான் நாங்கள் அதை வந்துட்டு செஞ்சு வந்துருக்கிறோம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இப்போ தனக்கு தெரிஞ்ச ஸ்கில்லை வந்துட்டு தன்னோட மட்டும் வச்சுக்கொள்ளாமல் உள்ள தனக்கு மட்டுமே தன் ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு மட்டுமே தெரியாமல் இது வந்துட்டு உலகத்துக்கும் தெரியப்படுத்தணும், இவங்களால் இது செய்யலும். என்ன சொன்னால் ஈஸ்டர்னை பொறுத்த வரைக்கும் அது வந்துட்டு ஒரு டூரிசம் ஒரு ஏரியா. இப்போ டூரிசம் ரீதியாக பார்க்கறதுனா நிறைய கைத்தொழில் செய்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நாங்கள் அவங்களையும் இந்த காம்படிஷனில் இன்வால்வ் பண்ணியிருக்கிறோம். அப்போ அப்படியானவங்களுக்கு வந்துட்டு ஒரு ப்ரியோரிட்டி ஒன்று ஏற்படுத்தி கொடுக்கணுமென்றதுக்காக வேண்டித்தான் இப்போ இலைமறைக்காயாக வீட்டிலே தொழில் செஞ்சு அவங்க செஞ்சுட்ருங்களோ உலகத்துக்கும் காட்டணும், அவங்களோட தொழிலில் அவங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போகணுமென்றதுக்காக வேண்டித்தான் இந்த காம்படிஷனை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணின முதலாவது பர்பஸ் அதுதான். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்துட்டு யூகேயால் ரெக்கக்னைஸ் பண்ணப்பட்ட ஒரு காம்படிஷன். அதே மாதிரி சாலன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் இன் இந்தியா, அது ரெண்டும் சேர்ந்து தான் நாங்கள் இதை செய்கிறோம். இப்போ இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க நாங்கள் கிட்டத்தட்ட 2000 பார்ட்டிசிபேஷனை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கிறோம் இந்த காம்படிஷனுக்காக வேண்டி. இதில் கிட்டத்தட்ட 15 கேட்டகரி செட் பண்ணியிருக்கிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஸ்கில் பேஸ்டான கேட்டகரிஸ் தான் 15 கேட்டகரிஸ். இப்போ நடக்க போகிற இடம் வந்துட்டு மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்க எஸ்கா கான்ஃபரன்ஸ் சென்டரில் ஜூன் மாதம் 28ஆம் தேதி நடக்கிறதுக்கு இருக்குது. இதில் இது வந்துட்டு இன்டர்நேஷ்னல் வேர்ல்ட் ரெக்கார்ட் யூகேடதும் சார்லட் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் இந்தியாடதும் சேர்ந்து தான் இது எங்களோட முன்னா பியூட்டி அகாடமியோட ஆர்கனைசேஷனோட செய்கிறாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த 15 துறைகளில் இந்த உலக சாதனை நடக்கின்றது. குறிப்பாக ஒரு தையலை எடுத்துக்கொண்டால் அதில் அந்த உலக சாதனை எவ்வாறு இருக்க போகிறது? இதில் அவங்களோட ஸ்கில்லை நாங்கள் இதில் வந்துட்டு எப்படி அப்ரோச் பண்ணுறோம்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு கொடுக்கப்படுற அந்த டாஸ்க்கை வந்துட்டு அவங்க அந்த டைமிங்குக்குள்ளே ஃபினிஷ் பண்ணணும். அவங்களுக்கு கொடுக்குற அந்த டைம் இப்போ 1/2 ஹவர்னு சொன்னால் 1/2 ஹவர்னு சொல்கிற அந்த டைமிங்குக்குள்ளே அவங்க ஃபினிஷ் பண்ணணும் அந்த கொடுக்குற டாஸ்க்கு. அதுதான் அவங்களோட காம்படிஷனோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அதுதான் அப்படிதான் அது 15 துறைகள் இருக்கிறது. உதாரணத்துக்கு கேக் ஒரு தயாரிப்பாளர் அவங்களுக்கு என்ன ஒரு டாஸ்க் நீங்கள் கொடுக்க பார்க்குறீங்க? கேக் டாஸ்க் வந்துட்டு என்னென்னு சொன்னால் அவங்க வந்துட்டு கேக் பேக் பண்ணி ஐசிங் ரெடி பண்ணி தான் இந்த காம்படிஷனுக்கு கொண்டு வருவாங்க. அந்த அவங்களுக்கு கொடுக்குற டாஸ்க் வந்துட்டு ஒரு பர்த்டே கேக்கை அவங்க ரெடி பண்ணணும். அந்த பர்த்டே கேக்கை வந்துட்டு அவங்க டெக்கரேட் பண்ணணும் கொடுக்குற அந்த 1/2 ஹவர் டைமுக்குள்ளே. அதுதான் அவங்களுக்கு கொடுக்குற டாஸ்க். இப்போ கிட்ட எப்பொழுது அந்த நிகழ்வு இருக்குது? ஜூன் மாதம் 28ஆம் தேதி. சரி, இதுவரை எத்தனை பேர் அதில் பதிந்திருக்கிறாங்க? இப்போ எங்களோட எக்ஸ்பெக்டேஷன் 2000. இப்போ ஃபுல்லாக ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் நடந்து கொண்டு இருக்குது. சரி, முன்ன அழகுக்கலை நிலையம் பேசும் பொழுது இந்த பெண்களை ஊக்குவிப்பதற்காக பல்வேறு விடயங்களை முன்னெடுத்திருக்கு. என்னென்ன விடயம் செஞ்சுருக்கிறீங்க? என்னென்னு சொன்னால் நாங்கள் வந்துட்டு இந்த 10 வருட காலத்தில் வந்துட்டு நிறைய ப்ரோக்ராம் செஞ்சுருக்கிறோம். இதில் முதலாவது விஷயம் வந்துட்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை மென்ஷன் பண்ணி செஞ்சோம். கிட்டத்தட்ட ஒரு 5 சீசனுக்கிட்ட மெஹந்தி காம்படிஷன் செஞ்சுருக்கிறோம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அதுக்கு பிறகு இப்போ வந்துட்டு ரீசெண்டாக வந்துட்டு ஒவ்வொரு இயரும் ஆளுமை பெண்களுக்கான பாரதியின் புதுமை பெண் என்று சொல்கிற விருது கொடுத்து கொண்டிருக்கிறோம். 10 பேரை ஒவ்வொரு வருடமும் 10 பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்குரிய பாரதியின் புதுமை பெண் சொல்கிற விருது கொடுத்து கொண்டிருக்கிறோம். எப்படி அவங்கள செலக்ட் பண்ணுறீங்க 10 பேர்? என்னென்னு சொன்னால் இப்போ அவங்க இவ்வளோ காலமும் வந்துட்டு அவங்க பண்ணின சர்வீஸ், அந்த சர்வீஸ் அதே மாதிரி இப்போ எப்படி தான் ஆளுமை பெண்கள்னு சொல்லும்போது அவங்கள நாங்கள் எல்லா கேட்டகரியிலையும் நாங்கள் அவங்கள இது செய்கிறோம். என்ன சொன்னால் அவங்களோட சர்வீஸாக இருக்கட்டும், அவங்களோட எஜுகேஷன் செக்டராக இருக்கட்டும், அவங்க இந்த சொசைட்டி கொடுத்துருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் கவர் பண்ணித்தான் அவங்களுக்கு வந்துட்டு இந்த பாரதியின் புதுமை பெண்ணுங்கள் சொல்கிற அவார்டை கொடுத்து கொண்டிருக்கிறோம். சரி, இப்பொழுது இந்த தொழில்துறை இப்பொழுது பல்வேறு போட்டித்தன்மை வந்துவிட்டது. இப்போ நீங்களும் அந்த உங்களோட தொழில்துறை என்னென்ன சவால்கள் சமகாலத்தில் என்னென்ன சவால்களை இந்த பயிற்சி பெறுகிறவங்க எதிர்கொள்கிறாங்க? பயிற்சி பெறுகிறவங்க வந்து என்ன சொன்னால் உண்மைக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி இது வந்துட்டு இப்போ கடும் போட்டியான ஒரு விஷயம். இந்த ஸ்கில்லுன்னு சொல்கிறது நிறைய இப்போ எல்லா இடமும் இந்த கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணி நிறைய பேர் வந்து படித்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ என்னென்னு சொன்னால் இதை வந்துட்டு ஒவ்வொரு ஏரியாவாக இப்போ அவங்களோட தொழிலில் வந்துட்டு அவங்க டெவலப் பண்ணி கொண்டு போகிறதுக்கு அதை அவங்க செஞ்சு கொள்ளலாம். ஆனால் இப்படி தான் போட்டி என்று சொல்லி அந்த தொழிலை அப்படியே விட்டு விட இயலாது. அவங்களுக்குரிய வியாபாரம் அவங்களுக்குரிய தொழில் அது வளமைக்கு நடக்கிற மாதிரி நடந்து கொண்டு தான் இருக்கும். இப்போ என்னென்னு சொன்னால் நாங்கள் வந்துட்டு எங்களோட அகாடமியால் வந்துட்டு எங்கள்கிட்ட வந்து படித்து போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் சில விஷயங்கள் செய்கிறோம். என்னென்னு சொன்னால்
இப்போ டெய்லரிங்காக இருக்கும், இப்போ கேக் ஐசிங்காக இருக்கட்டும், இல்லை பியூட்டிஷியனாக இருக்கட்டும். இப்போ வந்துட்டு ஒரு பியூட்டிஷியன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு வெட்டிங்குக்கு நிறைய ஆர்டர்ஸ் வரும். அதை வந்துட்டு நாங்கள் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு மென்ஷன் பண்ணி அந்த ஆர்டர்ஸை நாங்கள் டிவைட் பண்ணி கொடுப்போம். இப்போ அவங்களுக்கு அது ஒரு இன்கம் ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல. அப்படி சில விஷயங்களை நாங்கள் எங்களோட அகாடமி ரீதியாக நாங்கள் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம். இப்போ அவங்க எங்கள்கிட்ட படிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் விட இல்லை, அவங்க வந்துட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு அவங்க மூவ் ஆன் ஆகி போகிறதுக்கு அவங்களோட தொழிலை அவங்க டெவலப் பண்ணுறதுக்குரிய விஷயங்களையும் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். அதையும் நாங்கள் ஒரு சர்வீஸாக செய்கிறோம். இப்பொழுது வெளிநாடுகளிலான தொழில் வாய்ப்புகளை இந்த உங்களுடைய பயிற்சி நிறுவனத்தில் இந்த பயின்றவர்கள் வெளிநாடுகளுக்கான வாய்ப்புகள் எவ்வாறு இருக்கிறது, தொழில் வாய்ப்புகள்? இப்போ வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஸ்கில்லுக்கு வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு டிமாண்ட் ஒன்று இருக்குது. இப்போ அங்கே போயிட்டு இப்போ தையல் துறைன்னு சொல்கிறது இப்போ மிகவும் முதல் வந்துட்டு வெளிநாடுகளில் ஒரு மிகவும் குறைவான ஒரு விஷயம். இப்போ இங்கே வந்துட்டு நம்ம நாட்டில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டு அங்கே இந்த மெஷினரிஸ் கொண்டுட்டு போயிட்டு அந்த தையல் வேலைகளை செஞ்சு கொடுக்குறாங்க. இப்போ அதில் நிறைய இன்கம்களை வந்துட்டு earn பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அப்படியான விஷயங்களை நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி அவங்கள ட்ரெயின் பண்ணுறோம். இப்போ ஆரி ஒர்க் அப்படியான விஷயங்கள் எல்லாம் ரொம்ப டிமாண்டான ஒரு பிஸ்னஸ் ஃபாரினில். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அவங்கள ட்ரெயின் பண்ணி கொடுக்குறோம். இந்த ஆரி ஒர்க் அந்த ஆரி ஒர்க்கை படிச்சுக்கிறதுக்கு சாதாரணமாக எவ்வளோ காலம் செல்லும்? கிட்டத்தட்ட ஒரு 3 months டியூரேஷனுக்குள்ள அவங்களுக்கு ஓகேவா இருக்கும். 3 மாத பயிற்சியின் பிறகு தனியாக அவங்க இயங்குவாங்க. இப்போ இது ஆரி ஒர்க்குக்கு கிழக்கு மாகாணத்தை பொறுத்தளவில், கொழும்பு பொறுத்தளவில் நல்ல ஒரு மார்க்கெட் இருக்குது. கிழக்கு மாகாணத்தை பொறுத்தளவில் எப்படி இருக்குது அவங்கள? அவங்களுக்கு வந்துட்டு என்னென்னு சொன்னால் கிழக்கு மாநிலத்தில் கூடுதலாக மோஸ்ட் ஆஃப் ஹிந்துஸ் தான் அதை என்கரேஜ் பண்ணுறவங்க. என்ன சொன்னால் அவங்களோட அந்த ட்ரெஸ்ஸிங் இதுக்கு வந்துட்டு ஆரி ஒர்க்கை கூடுதலாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதால் வந்துட்டு அது ஒரு எப்படி சொல்ல ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் வரக்கூடிய ஒரு பிஸ்னஸ் ஆரி ஒர்க். நிச்சயம் ப்ராஃபிட். ஆனால் நம்ம ஒரு ரிஸ்க் எடுத்து செய்வோமாக இருந்தால் சரியான முறையில் அந்த டிசைன்ஸ் அதெல்லாம் சரியாக அக்யூரேட்டாக இருக்குமென்று சொன்னால் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் வரக்கூடிய ஒரு இன்கம் தான் ஆரி ஒர்க். அதே போல் இந்த மெஹந்தி நீங்கள் சொன்னது போல் அது இந்துக்கள், அதாவது தமிழர்கள் வந்து இந்த ஆரி ஒர்க்கை அதிகமாக செய்தாலும் மெஹந்தி இஸ்லாமியர்களும் அதிகமாக செல்ல, அதை பற்றி சொல்லுங்க. அது எவ்வளோ காலம், இன்னும் அதுக்குள்ள டிமாண்ட் எப்படி இருக்குது? மெஹந்தி வந்துட்டுன்னு சொன்னால் அந்த மெஹந்தி போல் இப்போ என்னென்னு சொன்னால் மெஹந்தியை வந்துட்டு இப்போ அவங்களே தானாக கிரியேட் பண்ணுறாங்க. மெஹந்திக்குரிய அந்த இதெல்லாம் ப்ராடக்ட் அவங்களே கிரியேட் பண்ணுறாங்க. இப்போ மெஹந்திக்கெலாம் நிறைய இதுகள் வந்துருக்குது. அப்போ அவங்களே கிரியேட் பண்ணி கொள்கிறாங்க. கிரியேட் பண்ணி மெஹந்தி டிசைன் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரைடல் டிசைன்ஸ் அப்படி ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி டிசைன்ஸ் இருக்குது. அப்படி அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட அந்த ப்ரைஸ் பேக்கேஜ் இருக்குது. அப்படி தான் செய்கிறாங்க. இப்போ அதை முஸ்லீம்ஸ் என்று மட்டும் இல்லை, ஹிந்துஸ் எல்லாருமே இப்போ செய்கிறாங்க அது. அப்போ அதுக்குரிய ஒரு டிமாண்ட் என்னன்னு சொன்னால் அந்த ப்ரைஸ் பேக்கேஜ்கள் தான். அவங்களோட அந்த ஒரு கேட்டகரியாக இருக்குது, ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ ப்ரைடலுக்குன்னு சொல்லி ஒரு மெஹந்தி டிசைன்ஸ் இருக்குது, அதே மாதிரி ஃபெஸ்டிவல்ஸுக்கு ஒரு டிசைன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட பேக்கேஜ் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி அவங்க அதை பண்ணிட்டு போகிறாங்க. சரி, இப்போ இந்த தொழில்துறையை நீங்கள் படிக்கிறவங்களுக்கு நீங்கள் முன்னா அகாடமி சார்பாக இயக்குனராக இருக்கிறீங்க. என்ன ஒரு ஒரு ஐடியா, ஒரு தொழில்துறையை படிச்சுக்கிறதுனால எதிர்காலத்தில் அவங்களோட வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் ஏற்படலாம், என்ன இருக்குது, பொருளாதார ரீதியாகவும் சரி ஒரு தொழில் ரீதியாகவும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும்? 10 வருட கால அனுபவம் இருக்குது, என்ன சொல்லுங்க? என்னென்னு சொன்னால் இப்படி தான் இது வந்துட்டு இப்போ நம்ம படிக்கிற டிப்ளமா டிகிரி என்றது வந்துட்டு ஒரு ப்ரொஃபஷனல் தான். இப்போ இது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லிங் ஸ்கில்னு சொல்கிறது ஒருத்தருக்குள்ளே இருக்கிற ஒரு தனித்திறமை. அந்த தனித்திறமையை வந்துட்டு ஒரு தொழிலாக மாற்றி ஒரு லாபகரமாக அவங்களுக்கு மாற்றி கொள்வது தான் அவங்களுடைய திறன். அதை வந்துட்டு சரியான முறையில் கையாளுறவங்களுக்கு அதில் ஒரு கட்டாயம் ஒரு வெற்றின்று இருக்குது. இப்போ அவங்க ஒருத்தருக்கு ஒரு இப்படி தான் என்னென்னு சொன்னால் எல்லாராலையும் வந்துட்டு சரியான முறையில் எல்லாருக்கும் கல்வி பாதை வந்துட்டு சரியாக அமைகிறது இல்லை. இப்போ நிறைய பேர் வந்துட்டு O-level grade 10 அப்படி படிச்சுட்டு வீட்டில் இருக்கிறவங்க இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு வந்துட்டு அடுத்த ஸ்டெப் என்ன செய்யறது தெரியாத ஒரு நிலப்பாடும் இருக்கும். இப்போ அவங்களுக்கு வந்துட்டு என்னென்னு சொன்னால் இப்படியான இந்த ஸ்கில் பேஸ்டான கோர்சஸ் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் அவங்க அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு. அப்போ அது வந்துட்டு அவங்க அதை சரியான முறையில் படிப்பாங்கன்னு சொல்லியிருந்தா அவங்களுக்கான ஒரு தனி வருமானத்தை அவங்க ஈட்டிக்கொள்ளலாம். அதுதான் இதில் மெயின் டார்கெட். அதுதான் அந்த ஸ்கில். அவங்க வந்துட்டு அவங்க ஒரு தனியாக ஒரு பிஸ்னஸ் செய்யலாம், இல்லை அவங்க வந்துட்டு ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து அவங்க அதை டீச் பண்ணி கொடுக்கலாம்.
அப்படி அவங்க வந்துட்டு தனியாக தான் செஞ்சு கொள்ளே. சாதாரணமாக ஒரு 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 பெண் இந்த ஒரு ஏதாவது ஒரு துறையை தெரிவு செய்தால் நீங்கள் எந்த துறைன்னு சொல்லுங்கள், அதில் மாதம் இவ்வளோ ஒரு வருமானத்தை ஈட்ட முடியும்? இப்போ என்னன்னு சொன்னால், இப்போ பொதுவாக சொல்லப்போனால் இப்போ கேக் ஐசிங் இருக்குது. கேக் ஐசிங் ரொம்ப டிமாண்டான ஒரு ப்ரொஃபஷன். அது என்னென்னு சொன்னால், இப்போ அவங்களுக்கு கிடைக்கிற ஆர்டர்ஸ் இருக்குது. சில பேர் வந்து தனியாக ஷாப்பாக செய்கிறாங்க, சில பேர் வீட்டில் செய்கிறாங்க. இப்போ வந்து டிமாண்டாக இருக்கிறது ஆன்லைன் மார்க்கெட்டிங். இப்போ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு டிஜிட்டல் வைஸாக எல்லாம் ஓகேன்னு சொல்லி சொன்னால், அந்த அவங்களோட செய்கிற ப்ராடக்டை வந்துட்டு டிஜிட்டல் வைஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு பெரிய அளவில் ஒரு மார்க்கெட் இருக்குது. இப்போ வீட்லேயே சும்மா செஞ்சுட்டு அதை சேல் பண்ணுறதால யாருக்கும் தெரிய போகிறது இல்லை. அவங்க கட்டாயம் அதை வந்துட்டு என்ன செய்யணும்னு சொன்னால் வெளி உலகத்துக்கு கொண்டு வரணும். வெளியே நபர்களுக்கு நாங்கள் இப்படி ஒரு ப்ராடக்ட் செய்கிறோம், இப்படி ஒரு பிஸ்னஸ் செய்கிறோம், அதை வந்துட்டு நம்மளுக்கு இப்போ வந்துட்டு கிடைச்சிருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த டிஜிட்டல் வாய்ஸ். அவங்க வந்துட்டு அதை அவங்களுக்கு ஒரு சோஷியல் மீடியாவை க்ரியேட் பண்ணி அதில் நாங்கள் இப்படி ப்ராடக்ட்டுகளை செய்கிறோம், ஸோ இதை வந்துட்டு லான்ச் பண்ணி அவங்களுக்குரிய ஆர்டர்ஸை வந்துட்டு சரியான முறையில் பெற்றுக்கொள்வாங்கன்னு சொன்னால் ஒரு உண்மைக்கும் நல்ல ஒரு மார்க்கெட் இருக்கும் அவங்களுக்கு. அதே போல் ஆரம்பத்தில் நீங்கள் ஒரு சொன்ன விடயம், கிழக்கு மாகாணம் என்பது சுற்றுலா பயணிகளை அதிகம் ஈர்த்த ஒரு இடமாகிறது. சுற்றுலா பயணிகள் அதிக அளவு வர்றாங்க. இப்படி இருக்கும் பொழுது அந்த கிழக்கு மாகாணத்தில் உள்ளவர்கள் உங்களுடைய அந்த துறைகள் பல்வேறு துறை கோர்சஸ் இருக்குது, என்ன ஃபாலோ பண்ண இந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு சார்ந்த என்னென்ன துறைகள் இருக்குது, எப்படி மார்க்கெட் பண்ணலாம்? இப்போ இதில் வந்துட்டு என்னென்னு சொன்னால், நாங்கள் வந்துட்டு இது வந்துட்டு நாங்கள் கோர்சஸாக நாங்கள் இன்னும் எங்கள் அகாடமியால் ப்ரொவைட் பண்ணல. பட் நாங்கள் இந்த காம்படிஷனில் ஆட் பண்ணியிருக்கிறோம். என்னென்னு சொன்னால் ட்ரெடிஷ்னல்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், அந்த பிரம்பு உற்பத்திகள், மட்பானை உற்பத்திகள், கைவினை பொருட்கள் உற்பத்திகள் அப்படின்ட்டு சொல்லி நிறைய செக்டர்ஸ் இருக்குது. பேட்டிக்குலோ ஈஸ்டர்ன் ஃபுல்லாகவே நிறைய இருக்குது. என்ன சொன்னால் இதெல்லாம் வந்துட்டு டூரிஸ்ட் அப்ரோச் பண்ணுற விஷயங்கள். அப்போ அதுக்கு வந்துட்டு நல்ல ஒரு டிமாண்ட் இருக்குது. அது வந்துட்டு எங்களுக்கு தெரியும், இலங்கை கைத்தொழில் அமைச்சுக்கு கீழே எங்களோட மட்டக்களப்பு மாவட்டத்தில் பெரிய ஒரு பிரிவே இருக்குது. அதில் இப்போ அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நாங்கள் க்ரியேட் பண்ணி கொடுக்கணுன்றதுக்காக வேண்டி தான் நாங்கள் எங்களோட காம்படிஷனில் அதை ஒரு கேட்டகரி ஆட் பண்ணியிருக்கிறோம். இப்போ அப்படி நிறைய லேடிஸ் வந்துட்டு செய்கிறாங்க. பிரம்பு உற்பத்திகள், மட்பானை உற்பத்திகள், அதே மாதிரி அந்த கைவினை பொருட்கள், அதில் நிறைய செஞ்சு அதை ஒரு சேல் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. சரி, இப்போ இந்த உலக சாதனையில் என்னென்ன கேட்டகரி இருக்குது, எத்தனை கேட்டகரி இருக்குது, இவங்களை பங்கு பெற்றலாம்? அதை ஒரு 15 கேட்டகரிஸ் இருக்குது. இதில் ஸ்பெஷலாக சொல்ல போனால் மெஹந்தி, கேக் ஐசிங், பியூட்டிஷியன், காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணுறது, அதே மாதிரி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், அதே மாதிரி இன்னொரு அடிஷனல் நாங்கள் சேர்த்துருக்க விஷயம் இலக்கியம். இலக்கியம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்துட்டு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கவிதை, புது கவிதை, மரபு கவிதைன்னு சொல்லி 2 செக்டர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கிறோம். அப்போ அது ஒரு செக்டர் இருக்குது. அதே மாதிரி டெய்லரிங், ஆரி ஒர்க், இப்படி நிறைய செக்டர், கிட்டத்தட்ட 15 செக்டர்ஸ் நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். இது அந்த கேட்டகரியில் அவங்களுக்கு எது ஓகேவா இருக்குமோ, இப்போ அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க ஒரு ப்ரொஃபஷனலிஸ்டாக இருக்கலாம், இல்லை அந்த கேட்டகரியில் படித்து கொண்டு இருக்கிறவங்களா இருக்கலாம், அவங்களுக்கு எது ஓகேவா இருக்குமோ அதுக்கு அப்ளை பண்ணிக்கொள்ளே. இந்த போட்டியில் உலக சாதனை போட்டியில் பங்கு பெற்றவர்களுக்கு என்ன பரிசு இருக்கிறது? அவங்களுக்கு வந்துட்டு நாங்கள் இன்டர்நேஷ்னல் யூகேட இன்டர்நேஷ்னல் வேர்ல்ட் ரெக்கார்டுக்குரிய சர்டிஃபிகேட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அதே மாதிரி புக் ஆஃப் சாலன் வேர்ல்ட் ரெக்கார்டுக்குரிய சர்டிஃபிகேட்ஸும் மெடல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு இருக்கிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியிலையும் ஈச் 1 வின்னரை தான் செலக்ட் பண்ணுறதுக்கு இருக்கிறோம். அந்த 1 வின்னருக்கு மட்டும் வின்னிங் அவார்டு இருக்குது. இந்த சாதனையை அவங்கள பெறனால தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு வாழ்க்கை முறையில் என்ன மாற்றங்கள் வரும்? இது அவங்களுக்கு என்னென்னு சொன்னால், இது அவங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. சரியா? என்ன சொன்னால், நாங்கள் இது வந்துட்டு அவங்களோட அடுத்த கட்டத்துக்கு அவங்கள மூவ் பண்ணி கொண்டுட்டு போகிற விஷயம் தான் இது. அவங்களோட தொழிலை வந்துட்டு ஒரு உலகத்துக்கு காட்டி அவங்கள அடுத்த ஒரு நிலைமைக்கு கொண்டுட்டு போகிறதுக்காக வேண்டி தான் நாங்கள் இந்த காம்படிஷன் அரேஞ்ச் பண்ணின காரணம். இது முதல் தடவையாக ஒழுங்கு பண்ணுறீங்களா இந்த உலக சாதனை? இல்லை, நாங்கள் வந்துட்டு 2024 வந்துட்டு ஆன்லைனில் வந்துட்டு ஒரு மெஹந்திக்குரிய காம்படிஷன் வந்து செஞ்சுருந்தோம். அது இந்தியாவுக்குரிய ரெக்கார்டு உண்டு. அது வந்துட்டு மெஹந்தி காம்படிஷன். அதுக்கு பிறகு தான் நாங்கள் இதை செய்கிறோம். சரி, உங்களுடைய அந்த சாதனை பயணம், அதே போல் சமூகம் சார்ந்த அக்கறையுடனான இந்த பயணம் எப்பொழுதும் வெற்றியடைய நேத்ரா குடும்பம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இறுதியாக என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இறுதியாக இப்படி தான் என்னென்னு சொன்னால், இந்த 10 வருஷ கால
இந்த 10 வருஷம் இந்த ஜேர்னியில் எங்களோட முன்னா பியூட்டி அகாடமி வந்துட்டு அவங்களுக்கு என்னென்னு சொன்னால் மிஸ்ஸஸ் முனாஃபிரா ரிஸ்வான் எங்களோட டைரக்டர், அவங்களுடைய முழு உழைப்பும் இந்த அகாடமியில் இருக்குது. என்ன சொன்னால் அவங்க ஃபுல் ஆஃப் சர்வீஸ் மைண்ட் உள்ள ஒரு உமன். அவங்க வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இதுதான். அதாவது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சமூகத்தில் இருக்கிற பின்தங்கி இருக்கிற பெண்களை வந்துட்டு சமூகத்துக்கு காட்டணும் என்று சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்க தான் எங்களுடைய டைரக்டர். ஸோ அவங்களோட அச்சீவ்மெண்ட் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதே மாதிரி இந்த வேர்ல்ட் ரெக்கார்டுக்குரிய காம்படிஷனுக்குரிய இதில் வந்துட்டு எல்லாருக்குமே இந்த பார்ட்டிசிபேஷன் கிடைக்கணுமென்றது எங்களுடைய ஒரு விருப்பம். ஸோ கட்டாயம் எல்லாரும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும், அதுதான் எங்களுடைய பெரிய ஒரு விருப்பம். உண்மையில் சமூகம் சார்ந்த சமூக அக்கறை சார்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கும் முன்னா அழகுக்கலை நிலையத்திற்கு நேத்ரா குடும்பம் சார்பாக மீண்டும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுடைய சமூகம் சார்ந்த அந்த பயணம் வெற்றிகரமாக அமைய வாழ்த்துக்கள். அந்த வகையில் கலையகம் பல்வேறு தகவல்களை தந்த ஃபாத்திமா ரெஹானா முன்னா அழகுக்கலை நிலையத்தின் நிர்வாக ஒருங்கிணைப்பாளருக்கு நேத்ரா குடும்பம் சார்பாக மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.